பறவைகள் நடமாடுகின்ற வயல்கள் மிக்க அந்த ஊராம் அந்த சிறுவில்லிபுத்தூர் திருவில்லிபுத்தூர் என்று சொல்லுவார்கள். அப்ப அந்த அன்னத்துடைய விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எது நல்லதோ, நல்லவைகளெல்லாம் இருந்தாலும் அதில் எது நல்லதோ அதை தேர்ந்தெடுத்து எடுத்துக்கொள்ளுமாம், உட்கொள்ளுமாம் என்பது அன்னத்தினுடைய விசேஷம். இப்ப தண்ணீர் எவ்வளவு முக்கியங்க. நீர் நமக்கு முக்கியம் தானே. நீர் நமக்கு ஒரு கொல்லப்பட்ட பொருளா, தள்ளப்பட வேண்டிய பொருளானா கொல்லப்பட வேண்டிய பொருள் நீர். அதுவும் கொல்லப்பட வேண்டிய பொருள். இப்ப அதுவும் கொல்லப்பட வேண்டிய பொருள். அதே சமயத்தில் பால் என்பது ரொம்ப போஷாக்குள்ள அந்த அது பருகக்கூடிய விஷயம், போஷாக் கொடுக்கக்கூடிய விஷயம். அந்த பாலும் மிக மிக முக்கியமானது. இப்ப இந்த பாலையும் நீரும் நல்லதான விஷயங்களாக இருந்த போதே அதை கலந்து வைத்தால் அதில் எது நல்லதாக இருக்கிறதோ அதை தேர்ந்தெடுக்குமாம் இந்த அன்னம். ஆகையாலே சத்வகுணத்திலேயே என்ன சுத்த சத்வம் எதுவோ ராஜசம் தாமசம் கழித்து விட்டு சத்வம் தனியாக நின்றாலுமே அதிலும் சுத்த சத்வம் எதுவோ அதை உரிந்து கொள்ள வேண்டிய தன்மை நமக்கு வர வேண்டும் என்பதற்காக ஆண்டாள் இந்த 30 பாசுரங்களை சுத்த சத்வகுணம் வர வேண்டும் என்பதற்காக அளித்திருக்கிறாள் என்பது போலே இந்த தடியன் ஸ்லோகம் அமைந்திருக்கிறது. அன்னவயர் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவே பல்பதியம் என்று சொல்லி போற்றப்படுகிறது. ஆண்டாளுடைய புகழ், திருப்புகழ் என்பதை சொல்ல வேண்டும் நாமே.